மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் 10, 11, 12ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். இந்த சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருப்பது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். அதை விட மேலாக 7ஆம் இடத்திலிருந்து ராசியை செவ்வாய் பார்த்து கொண்டிருந்தாலும் கூட செவ்வாயின் வீட்டில் அட்டமாதிபதி 4ஆம் இடத்துல உச்சனாகிறார். அட்டமாதிபதி உச்சனாகிறது என்பது இந்த 4 வாரமும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சிலவற்றை கொடுக்கக்கூடிய தன்மை. ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் இப்போது இருக்காது. இப்போ தான் 7.5 சனி விலகிடுச்சு. அது சும்மா சோதனை வந்துக்கிட்டே இருந்தா என்ன? அதே நேரத்தில் 7.5 சனி விலகிட்டா அப்படியே உடனே நல்லது நடக்கும். அப்படியே மாட மாளிகை கூட கோபுரங்கள் எல்லாம் BMW கார்லையும் ரோல்ஸ் ராய்ஸ்லையும் போகும்லாம் கணக்கை வச்சுக்க கூடாது. மெதுவாக தான் நல்லது நடக்கும். 3ஆம் இடத்துல போய் உங்களுடைய அத்தனை யோகர்களும் போய் ராகுவோட சேர்ந்து ஒரு மாதிரி பஸ்பமாய் போய் கிடக்குறாங்க. 3ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சம், சனி ராகுவோட சேர்க்கை என்று அந்த ராகுவின் விலகு மே மாதம் 18ஆம் தேதி தான் அந்த ராகு விலகுறார். அந்த மே மாதம் 18ஆம் தேதி ராகு விலகுனதுலேருந்தே மகர ராசிக்காரர்களுக்கு கிரகண தோஷம் விலகி படிப்படியான முன்னேற்றங்கள். என்னையா நாளை தள்ளிக்கிட்டே போறீங்க அப்படின்னு பார்த்தா கிரகங்கள் மெதுவாகத்தான் செயல்படும். உண்மையிலேயே அதிர்ஷ்டம் இருக்கிறதுக்கு ஒரு நொடி போரும். 100 கோடி ரூபாய் ஒருத்தனுக்கு லாட்டரி டிக்கெட் அடிக்குதுன்னா 10 வருஷமா அப்படியே குழுக்கள் நடந்துகிட்டு இருக்கிறதுல ஒரு செகண்ட்ல மிஷின் குழுங்குறதுல தான் குலுக்கி நிக்கிறதுல தான் 100 கோடி ரூபாய் ஒருத்தனுக்கு நடக்குது. ஆக இனிமே கஷ்டங்கள் தீர்ந்து மகர ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நன்மைகள் வரும். ஆனா கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். மே மாதம் 18ஆம் தேதி ஒரு விலகல், அப்படியே மே மாதம் 14ஆம் தேதி ஒரு விலகல். மெதுவாக உங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற அமைப்பை பொறுத்து அப்படியே படிப்படியாக நன்மைகள் நடக்கும். ஆனா ஒன்னும் உறுதியா சொல்லுவேன், கடந்த காலத்துல இருந்த சோதனைகள் இனிமே மகர ராசிக்காரர்களுக்கு வரவே வராது. அஷ்டம சனி என்கின்ற இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அஷ்டம சனி வருது பாருங்க, அப்பதான் கொஞ்சம் சோதனைகள் வரும். ஆகவே நன்மைகளை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த இனிய வாரம்.